22ஆம் தேதி விஜய் பர்த்டே. இந்த பிறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியலில் அடி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் அறிவித்ததுக்கு பின்னால் வருகின்ற அவருடைய பிறந்த தினம் இது. 2 குதிரையில் பயணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நேற்று கள்ளக்குறிச்சியெல்லாம் போய் இவ்வளோ அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. போய் அங்கே போய் நிற்கிறாரு, மக்கள் மத்தியில் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறாரு போது விஜய் சார் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாரு. அந்த அடுத்த கட்டம் ஒரு வழியாக விடாமுயற்சி ட்ரெயின் கிளம்பிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த டீம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க சார்? இப்போ ஆரம்பிச்சு இந்த இதுலேருந்து 24 ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முதலே சொன்னோம் 24 ஆரம்பிக்க போகிறாங்கன்னா 24 ஆரம்பிச்சு அவர் வந்து ஜூலைக்குள்ளே முடிச்சிடுறாரு. அவருடைய போர்ஷன் முடிஞ்சிடுது. அது பிறகு இன்னொரு 10 நாள் அதோட படம் ஓவர். அஜித் சாரை பொறுத்தவரையும் இப்போ சேட்டலைட் விற்பனையும் குறைஞ்சிருக்கு, ஓடிடி விற்பனையும் குறைஞ்சிருக்கு. இதனால் நடிகருடைய சம்பளம் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறையணும் சார், வழியே கிடையாது சார். அவங்களோட சம்பளம் வந்து முன்னாடி படத்துக்கு 2 கோடி 3 கோடி வாங்கிட்டு எனக்கு 10 கோடி கொடுன்றதோ 8 கோடி கொடுக்குறதோ எந்த லாஜிக்? எந்த படம் உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு சார்? நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா எல்லா சங்கங்களும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கோன்னா தேதி விஜய் பர்த்டே. இந்த பிறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியலில் அடி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் அறிவித்ததுக்கு பின்னால் வருகின்ற அவருடைய பிறந்த தினம் இது. கண்டிப்பாக 50வது பிறந்த நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் சார். எல்லாருக்குமே 50வது வருடம்ன்றது வாழ்க்கையில் ரியலி மிடில் ஏஜ். அதுதான் அந்த மிடில் ஏஜில் இன்றைக்கி 2 குதிரையில் பயணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று கள்ளக்குறிச்சியெல்லாம் போய் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கிட்டாரு. சினிமா வந்து அவர் பேரில் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. கோட் படத்துக்கும் அது தளபதி 16க்கும் அட் த சேம் டைம் அரசியலும் தனக்கான ஒரு பொசிஷன் வரணுன்றதுக்காக அவ்வளோ அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. போய் அங்கே போய் நிற்கிறாரு, மக்கள் மத்தியில் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறாரு போது விஜய் சார் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாரு. அந்த அடுத்த கட்டம் அவருடைய 50வது வருடத்தில் இப்போ ஆரம்பிக்கிற அடுத்த கட்டமும் மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு வாழ்த்துறோம். போன நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், கோட் திரைப்படமே கூட விஜயனுடைய கடைசி திரைப்படம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நீங்கள் இல்லை சார் நிச்சயமாக இன்னொரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா, கோட் திரைப்படத்தினுடைய ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு விஜய். அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது முடிவாகும் அப்படின்னு நம்பகத்தகுந்த வட்டாரத்துலேருந்து எனக்கு செய்திகள். எனக்கு மாறுதலான ஒரு கருத்து இருக்குது. அவர் அடுத்த படத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த படத்தினுடைய இயக்குனரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அவர் இதுக்காக வெயிட் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இப்போதைக்கு உடனே நம்ம வந்து அடுத்த படம் ஆரம்பிக்க வேணாம். ஏன்னா அவருடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா, இப்போ அடுத்த படம் வந்து நம்ம அக்டோபரோ இல்லை டிசம்பரோ ஆரம்பிச்சோம்னா அந்த படம் மே ஜூனில் தான் வெளியாகணும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்களா அந்த பீரியடில் வெளியே வந்தால் தான் அவருக்கு அரசியலில் உபயோகமாக இருக்கும். இப்போ அவசரமாக இந்த படத்தை ஆரம்பித்து அந்த படம் ஏப்ரலே வந்துச்சு வச்சுங்களேன், அப்புறம் 1 இயர் கழிச்சு அரசியல் வரும்போது அந்த படம் மறக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த தாக்கம் இருக்காது. அவருக்கு இந்த படம் அநேகமாக தீபாவளி வரணும் தான் பிளான். 2025 தீபாவளி வந்ததுன்னா அது பொங்கல் வரையும் பேசப்பட்டுட்டே இருக்கும், அரசியல் களத்திலையும் பரபரப்பாக இருக்கும். அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்களே தவிர இந்த மாதிரி வந்து இது ரிசல்ட்டை பார்த்து அதுக்கெல்லாம் இல்லை சார். ஏன்னா ஏற்கனவே ரைட்டிங் போயிட்டுருக்கு, கம்ப்ளீட் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ ஆரம்பிக்கணுன்றதை வந்து இன்ஃபேக்ட் நான் கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக சொன்னது என்னென்னா, அதாவது பர்சனலாக சார் அநேகமாக ஜனவரி தான் இருக்கும் ஷூட்டிங்கு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்களே தவிர அக்டோபர்ன்றது ஒரு டார்கெட்டு. ஆனால் அநேகமாக ஜனவரியில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அப்படின்னா அதுக்கு நடுவில் அரசியலில் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் இந்த படம் ரிலீஸ் சார். அரசியலில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த படத்தை ஷூட்டிங் போவார். அது ஒரு 6 மாதம் முடித்த பிறகு பரபரப்பான ஃபுல் அரசியல் வருவார். இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. கோட் ஃபைனல் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம் சார், கோட் வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு பக்கா கமர்ஷியல், பல ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஒரு என்டர்டெய்னிங்கான கமர்ஷியலான படம் சார். அந்த படத்தோடு அவர் ஒரு பிரேக் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஐகானிக் படத்தோடு தான் அவர் பிரேக் எடுக்க முடியும். ஐகானிக்னா எப்படி நம்ம லாஸ்ட் பேசும்போது விஜயகாந்த் சாருக்கு எப்படி ஒரு படமோ ஒரு ஐகானிக் படத்தோடு தான் நீங்கள் வந்து வெளியில் போகணும். அரசியலுக்கு போகும்போது உங்களுக்கு பேசப்படுற படம் எதற்குன்னா ஒரு மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு படம், கமர்ஷியல் ரீசனுக்காக இல்லை, அதை சொல்ல வந்த கருத்துக்காக, அது ஏற்படுத்த போகிற தாக்கத்துக்காக மக்கள் பேசணும். அந்த படத்தோடு தான் அவர் ஒரு பிரேக் எடுப்பார்ன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான கருத்து. ஒரு வழியாக விடாமுயற்சி ட்ரெயின் கிளம்பிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த வேகத்தில் உங்கள் படப்பிடிப்பு நடத்தினாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அந்த படத்தை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு. இறுதியில் சார் தீபாவளி கண்டிப்பாக வராங்க. ஷூராக வராங்க 100%. இன்ஃபேக்ட் என்ன இந்த டீம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க சார், இப்போ ஆரம்பிச்சு இந்த இதுலேருந்து 24 ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முதலே சொன்னோம் 24 ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இப்போ 24 ஆரம்பிச்சு அவர் வந்து ஜூலைக்குள்ளே முடிச்சிடுறாரு. அவருடைய போர்ஷன் முடிஞ்சிடுது. அது பிறகு இன்னொரு 10 நாள் அதோட படம் ஓவர்.
அது மகிழ் திருமணி சாரே சொன்னது, எனக்கு நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் அலோ பண்ணாங்கன்னா 40 நாளில் படத்தை முடிச்சிடும் சொல்லியிருக்காரு. 40 நாள் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் 4 நாள் சேர்த்தா 40 நாளில் படம் முடிஞ்சிடும். அப்படின்னா சார் ஜூலை 15க்குள்ளே படம் ஓவர். ஜூலை 15 படம் ஓவர்னா இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக இதுவரை எடுத்த எல்லாத்தையும் எடிட் பண்ணி எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. டப்பிங் மட்டும் தான் பாக்கி. இப்போது அவங்க எடிட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பாட் எடிட்டிங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்பாட் எடிட்டிங்னா சும்மா இது இல்லை சார், ஃபைனல் எடிட்டிங்கே அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க படத்தை ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா வந்த உடனே டக்கு டக்கு டப்பிங் பண்ணி விஎஃப்எக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போது உடனே வந்து அவங்க ரிலீஸ்க்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சாரை பொறுத்தவரையும் தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அக்டோபர் 31 கொண்டு வந்துடணும். ப்ரொடக்ஷன் தரப்பில் எந்த ஒரு சிக்கலும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து அக்டோபர் 31 வந்துடும் சார். அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் அந்த டீம் இருக்குது. அவருடைய மேனேஜரும் சரி எல்லாருமே சார் நாங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கும் அக்டோபர் 31 வந்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி வந்து கண்டிப்பாக அஜித் சாருடைய ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான தீபாவளி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பல திரைப்படங்களுடைய வெளியீட்டு தேதி பற்றி நம்ம ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசாசு 2 அப்படின்னு ஒரு திரைப்படம் ரொம்ப நாளாக வந்து அறிவிச்சிட்டே இருக்காங்களே தவிர அந்த படம் வெளியாகலை. இப்போ உங்கள் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் தங்கலான்னு, இன்னொரு பக்கம் கங்குவா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி, நம்ம அஜய் ஞானமுத்துடைய டைரக்ஷன் உருவான அதனுடைய 2ஆம் பாகம். இப்படி பல படங்கள் வந்து வெளியீட்டு தேதி பற்றி அறிவிப்பு இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சார் தங்கலான் கங்குவா பற்றி நான் பேச விரும்பல. என்ன காரணம்னா அது நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க கமெண்ட்ஸ்லாம், நீங்கள் எதை டேட்டை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்றதால அதை நான் அதை வச்சுறேன். ஏன்னா அது ப்ராப்பராக ஞானவேல் சார் ஸ்டுடியோ கிரீன் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ பேசுவோம். இப்போ மீதி படங்களுக்கு வருவோம் சார். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா வெதர் டிமாண்டி காலனி இல்லை பிசாசு இது எல்லாமே ஏன் எங்கே போய் ஸ்டக்காக நிற்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் இருக்கேன் சார். அந்த பிரச்சனைகளை நானும் இருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் இருக்கேன்னா என்னுடைய படத்தை வச்சுக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன். நானும் பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கேன். எந்த படம் மட்டும் இல்லை சார், இன்னும் கிட்டத்தட்ட 10 படம் இருக்குது. நான் அந்த 10 படங்களுக்கும் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கேன். நான் பர்சனலாக போய் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், பேசுகிறேன் எல்லாம். சார் சேட்டலைட் டிஜிட்டலு ரொம்ப டிட்டர்மைண்டாக இப்போ வேணாம். எந்தளவு வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி ரசிகர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாமல் போகுது. என்ன காரணம்னா ஒரு 15-20 கோடி இல்லை 30 கோடி பணம் செலவு பண்ண தயாரிப்பாளர் ஒரு மினிமம் கேரண்டி ஒரு அமௌண்ட் போனால் எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் 50% கவர் ஆச்சுன்னா நான் 50% ரிஸ்க் எடுக்க ரெடி. 90% ரிஸ்க் எடுக்கணும். 10% தான் வியாபாரம் இருக்குன்னா நான் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்? நான் வந்து ஃபேன்ஸ்க்கு கேட்குறான்றதுக்காக ரிலீஸ் டேட் போட முடியாது. நான் எப்போ ரிலீஸ் டேட் போடுவேன்னா என்னோட 90% கவர் ஆகணும். இல்லை 90% இல்லைனாலும் 60% அது கவர் ஆகணும். இல்லை 60% கவர் ஆகல எந்த பேசிஸில் நான் வந்து படத்தை கொண்டு வரது? அப்போது நான் எப்போ கொண்டு வருவேன்னா நான் நடிகராக தான் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அடுத்த படத்தில் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து வேற ஒரு படத்தை நடிச்சு நான் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது எனக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த படம் வந்து மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நான் கொண்டு வந்துடலாம். இப்போது மகாராஜா படம் எடுத்துக்க சார். 5 வருட காலம் வந்து படத்தில் படம் போயிட்டு இருந்தது. 2019 ஆரம்பிச்ச படம் 2024. அதை விட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கிட்ட சொல்றாரு அந்த படத்துடைய ஸ்க்ரீனிங் மட்டுமே 50 ஸ்க்ரீனிங் நடந்தது அப்படின்றாரு. அது நம்பல நான். பட் ஆனால் அவர் சொல்றாரு 50 தடவை இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஏன்னா மினிமம் கேரண்டியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் ரெடியாகி அக்டோபரில் ரெடி ஆச்சு சார். ட்வீட்டே பார்த்தீங்கன்னா வருண் வந்து ஓவர்சீஸ் வருண் போடுறாரு. நான் அக்டோபர்லேயே இந்த படத்தை பார்த்து அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. அப்போது அக்டோபர்லேருந்து ஜூன் வரையும் ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணுறாங்கன்னா ஏன் சார் ஒரு தயாரிப்பாளர் வெயிட் பண்ணுறாரு? அவருக்கு சேட்டலைட் போனோம் வெயிட் பண்ணியிருந்தாரு. சேட்டலைட் போச்சு, உடனே அவர் ரிலீஸ் போட்டார். இப்படி எல்லா தயாரிப்பாளர்களுமே நீங்கள் சொல்கிற பிசாசு வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி, இல்லை டிமாண்டி காலனி வந்தாலும் அவங்க பட்ஜெட் ரொம்ப பெருசாகிடுச்சு. அந்த பட்ஜெட்டை ரிகவரி பண்ணுறதுக்கு சேட்டலைட் டிஜிட்டல் விற்கணும். அதை விற்கிறதுக்கு டிலே ஆகுது வச்சுங்களேன். விற்கலை வாங்கலைன்றதுலாம் இல்லை, டிலே ஆகும். அது அவங்க டைம் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பீரியட் இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்த மாதம் சொல்கிறேன்னுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு மினிமம் கேரண்டி டீல் இல்லாமல் நான் பாட்டு தடதடன்னு படத்தை எடுத்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் யதார்த்தம். நம்ம நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணும்போது ஏன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிலே பண்ணிட்டே இருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிலே பண்ணலைங்க, பிஸ்னஸ் தான் டிலே பண்ணுது. பிஸ்னஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னா எல்லா தயாரிப்பாளருமே சார் ரிலீஸ் டேட்டை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஒரு காலகட்டத்தில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தான் படத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஏவிஎம் இல்லை, எந்த பெரிய படம் ரிலீஸ் டேட் போட்டு உடனே வரத்துக்கு நீங்கள் விஜய் சார் வச்சு படம் எடுக்கணும், இல்லை அஜித் சார் வச்சு படம் எடுக்கணும். நான் சொல்ல சும்மா உதாரணமாக சொல்கிறேன். அவங்க 2 பேர் 3 பேர் வச்சுட்டு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வச்சு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேட்டலைட் டிஜிட்டல் போயிடும், ஹிந்தி டப்பிங் போயிடும், மியூசிக் போயிடும். உங்களுக்கு ஒரு 60 to 80% கேரண்டி இருக்குது. அப்போ நீங்கள் டெஃபினட்டாக ரிலீஸ் டேட் போடலாம். மீதி எந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் டேட் போட முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. அதனால் தான் நிறைய மீட்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங் நாங்களாம் ஜாயின்ட் மீட்டிங் பண்ணியிருந்தோம். ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன். இன்றைக்கி இப்போ நான் பேசியிருக்கேன், உடனே அடுத்த மீட்டிங் தான் போகிறேன். அங்கே ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் எல்லா ப்ரொடியூசரும் நாங்கள் மீட் பண்ணி பேசுகிறோம். இன்றைக்கி காலையில் நடிகர் சங்கத்தோட ஒரு மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. எப்படி இதை மாற்றத்தை கொண்டு வர்றது? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை தமிழ் சினிமா மட்டும் இல்லை சார், இந்தியன் சினிமாவே இருக்குது. சொன்னீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம டரடான ரிலீஸ் டேட் போட முடியாது தான் எல்லா ரசிகர்களுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். எல்லா தயாரிப்பாளரும் இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான சூழ்நிலை.
இப்போ சேட்டலைட் விற்பனையும் குறைஞ்சிருக்கு, ஓடிடி விற்பனையும் குறைஞ்சிருக்கு. இதனால் நடிகருடைய சம்பளம் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறையணும் சார், வழியே கிடையாது. நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், இப்போ நடிகர்கள் கேட்குற எந்த சம்பளமே லாஜிக்கே கிடையாது. முடியாது, லாஜிக்கே கிடையாது. அதாவது ஒரு ரீசனபிள்னஸ் இல்லாமல் அவங்க கேட்குற சம்பளம் சார், அவங்களோட சம்பளம் வந்து முன்னாடி படத்துக்கு 2 கோடி 3 கோடி வாங்கிட்டு எனக்கு 10 கோடி கொடுன்றதோ 8 கோடி கொடுக்குறதோ எந்த லாஜிக், என்ன பேசிஸ், எந்த படம் உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு? ஸோ எந்த லாஜிக்குமே கிடையாது. அந்த தயாரிப்பால் 8 கோடி கொடுக்குறாரு, எனக்கு அதை கொடு, அந்த தயாரிப்பால் 10 கோடி கொடு எனக்கு கொடுன்றது. அவர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னா என்னையும் தப்பு பண்ண சொல்கிறீங்க, அது எப்படி நான் பண்ண முடியும் சார்? நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, எல்லா சங்கங்களும் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, ஒன்று பண்ணலாம் சார், சேட்டலைட் டிஜிட்டல் எவ்வளோ விற்கிதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துரும் அது சம்பளமாக. அது விற்கல வச்சுங்களேன், சம்பளம் கேட்காதீங்க, ஒரு மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுக்குறோம். அதாவது ஒரு இப்போ கேட்குற தொகையில் 10% 20% கேரண்டியாக கொடுத்துட்றோம். ஆனால் மிகப்பெரிய தொகை எங்கே வரணும்னா சேட்டலைட் டிஜிட்டல். சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரம் பொறுத்தவரை எல்லாமே அஃபிஷியல் தான். இங்கே யாருமே கேஷ் எல்லாம் பண்ண முடியாது. கார்ப்பரேட் கம்பெனி தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் காப்பியை உங்களுக்கு அமைச்சிடுறோம். அதில் வரதுல ஒரு பர்சன்டேஜை நடிகர்களுக்கு கொடுக்க நாங்கள் ரெடி. இதுதான் சார் நாங்கள் சொல்கிறோம். இதில் தப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் நடிகர்கள் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் வாய்ப்பு இருக்கான்னா நாங்கள் அது வரலைன்னா படம் எடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் அதுதான் சொல்ல வரோம். எல்லா தயாரிப்பாளர் சங்கங்களும் சேர்ந்து என்ன சொல்கிறோன்னா, படமே எடுக்க வேணாம். இப்போ நிறைய ஊடகங்களை பார்த்துட்டு இருப்பீங்க, ப்ராப்பரான முடிவு வரல, பட் அந்த முடிவு அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நாளைக்கோ இல்லை மண்டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அந்த முடிவில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு மாற்றம் வரலைன்னா இப்போதைக்கு படங்கள் எடுக்க வேணாம். ஏன்னா சப்ளை அதிகமாகிட்டே இருக்குது. சப்ளை அதிகமாக வராதுன்னா அவங்க வந்து டிமாண்ட் கம்மியாகிட்டே போகுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே நடிகரோட 4 படம் இருக்குது. கரெக்ட். பிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா சார் எப்படின்னா, நான் போய் ஒரு படத்தை பேசிட்டு இருக்கேன், அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 3 படம் என்கிட்ட இருக்குது, அதே நடிகர், நான் எதுக்கு இவரதை கன்சிடர் பண்ணணும், உங்கள் படத்தை ஏன் கன்சிடர் பண்ணோன்னா நான் என்ன சொல்லுவேன், என் படம் தான் சூப்பர் டூப்பர் சொல்ல முடியாதுல்ல. இப்போ அந்த நடிகருடைய ஒரு படம் தான் இருக்கு வச்சுங்களேன், நான் ஒரு டிமாண்டில் இருப்பேன் சார். 1 இல்லை 2 இருந்தால் ஓகே சார். ஒரே நடிகர் 3 படம் 4 படம் இருந்ததுன்னா அவங்கள பொறுத்தவரை வந்து இட்ஸ் லைக் தேர் சாய்ஸ். ட்ரூ. இப்போ அந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்க முடியும்னா, இப்படி லிமிட் பண்ணாதான், படங்களை லிமிட் பண்ணி ஆகணும். ஒரு நடிகருடைய படம் 2 படம் தான் இருக்கணும், அட் எ டைம் 2 படம் தான் இருக்கணும். ஒன்று நடிச்சிட்டு இருக்கணும், அடுத்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே படங்கள் போகக்கூடாதுன்னு தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் அடுத்ததாக ஒரு படத்தை ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள், ஆனால் ஒரு படம் நடிச்சிட்டு இருங்க. இந்த படத்தோட பிஸ்னஸ் ஆகி ரிலீஸ் ஆகும்போது அடுத்த படத்தை சீரியஸாக நீங்கள் பண்ணுங்கள், 3வது படம் கமிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா, அட் எனி டைம் மார்க்கெட்டில் கண்டென்ட்டாக போய் பிச் பண்ணுறது பையர்கிட்ட ஒரு படம் தான் இருக்கும் சார். இன்னைக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, மார்க்கெட்டில் ஒரு பிரபலமான நடிகருடைய படம்னா ஒரு படம் மட்டும் இல்லை, 2 படம் 3 படம் இருக்கிறதா பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது. 2வது, உங்களுடைய சம்பளங்கள் வந்து எந்த அளவு பிஸ்னஸ் ஆகுதோ, இப்போ நீங்கள் எப்படி லிமிட் பண்ணுறீங்களோ, உங்களோட சப்ளை வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் வரும், ஒன்று தான் அட் எ டைம் வரும்போது எப்படி சார் விஜய் சார் அஜித் சார் பிஸ்னஸ்லாம் இவ்வளோ பெருசாக போச்சு? காரணம் என்ன, ஒரு படம் தான் வரும். ரஜினி சார் மார்க்கெட் எவ்வளோ பெருசாக உச்சத்துக்கு போன காரணமே ஒரு படம் தான் வரும்னு வரும்போது அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாகுது, அந்த படத்துக்கு வியாபாரமும் பெருசாகுது. அதே தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வந்து ஒரு படம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல, 2வது படம் ஆரம்பிங்க, ஆனால் ஒரு படம் தான் பிஸ்னஸில் இருக்கணும். அடுத்ததாக பிஸ்னஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துங்க சேட்டலைட் டிஜிட்டல். இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரதான் அங்கே ட்ரை பண்ணுறோம். இது வரணும், வரலைன்னா படம் எடுக்க முடியாது சார். தயாரிப்பாளர்கள்லாம் நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த நடிகருடைய சம்பளம் உசந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் படங்களுடைய விலை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்ததும், சேட்டலைட் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு 100% அதிகரிச்சது தான். இப்போ அது எப்படி சேட்டலைட் மார்க்கெட் உயர்ந்ததோ அதே அளவுக்கு சேட்டலைட் மார்க்கெட் இப்போ 100% இறங்கிடுச்சு. கரெக்ட். ஓடிடியும் இறங்கிடுச்சு. அந்த அவங்க விலை ஏறும்போது நீங்கள் வந்து அதில் அதிகமாக பண்ணீங்க, இப்போ அவங்க வந்து குறைச்சிட்டாங்க விலையை. அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை குறைச்சிங்கன்னு தான் இப்போ நாங்கள் தான் கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், ப்ரொடியூசர்ஸ்லாம் கேட்குறோம், அவங்க விலை ஏற்றும் போது நீங்கள் ஏற்றிட்டீங்க, அவங்க விலையை குறைச்சிட்டாங்க, இல்லை விலை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ நான் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க முடியும்? நீங்கள் அதே வேலையில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு ப்ரொடியூசர் கொடுக்குறான், தெலுங்கு ப்ரொடியூசர் கொடுக்குறான், மலையாள ப்ரொடியூசர் கொடுக்குறான்னா அது நியாயம் கிடையாது. தெலுங்குல இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் தெரியாமல் ஒரு அமௌண்ட் சேலரி கொடுத்துட்டாரு, நீங்கள் பெஞ்ச் மார்க் வச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இங்கே குப்பை கொட்டிட்டு இருக்க தயாரிப்பாளர்கள்லாம் நீங்களும் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க கேட்குறது எந்த வித நியாயம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஓகேப்பா உங்களுக்கு கேரண்டினா மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் தட் ரைட் வச்சிங்க, என் கூட இருங்க, விற்கிறதுக்கு என் கூட வாங்க, நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அதில் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதோ அது பர்சன்டேஜ் உங்களுக்கு வரப்போது இல்லை. என் கூட ஒரு விசிட் வாங்க, உட்காந்து பேசும்போது தான் உங்களுக்கு யதார்த்த நிலை புரியும். நாங்கள் எப்படி பெக்கிங் சூழ்நிலையில் இருக்கணும். பெக்கிங்னா லிட்ரலி பெக்கிங் சார், எப்படியாவது வாங்கிக்கிங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லா தயாரிப்பாளரும் இருக்காங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சார் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை பாருங்களேன். தயாரிப்பாளர்னா முதலாளின்னு போயிட்டு இன்றைக்கி முதலாளி இருந்து எங்கே போய் நிற்கிறோன்னா எல்லார்ட்டையும் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கோம், எப்படியாவது ரைட்ஸை வாங்கிக்கிங்க, எப்படியாவது வாங்கிங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய சிக்கலான சூழ்நிலை. எதுக்கு படம் எடுக்கணும்? இப்போ எல்லா தயாரிப்பாளர் மணல் எப்படி வந்துச்சுன்னா, எதுக்குடா படம் எடுத்து ஒத்தத்திட்ட போய் கெஞ்சிக்கிட்டு தேவையில்லை, இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சும்மா இருப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் இண்டஸ்ட்ரியில். அதாவது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததுன்னா பண்ணுவோம் சார். இந்த ரிஸ்க்லையும் படம் எடுக்க ரெடி சார் எல்லாரும், ஓரளவு ரிஸ்க் எல்லாரும் ரெடி. ஆனால் அதிகபட்ச ரிஸ்க் எடுத்து படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி மார்க்கெட் ஸ்கோப் இல்லை.
இன்றைக்கி இந்தியாவில் மிக அதிகமான பொருட்செலவில் தயாரான திரைப்படம்னா அது கல்கி திரைப்படம். அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது ஏன் அப்படின்றது தான் ரசிகர்கள் மத்தியில் இன்றைக்கி பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன ஆச்சுன்னா, அவங்க சொல்ல வந்த கதை வந்து ஒரு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் பாஸ்டாகவும் இருக்குது. கமல் சாருடைய அந்த ஒரு 18-20 மினிட்ஸு. இப்போ கூலி திரைப்படத்தை தொடர்ந்து நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலர் 2 ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார்பட்டா பரம்பரை 2, இன்னொரு பக்கம் கைதி 2, இன்னொரு பக்கம் சர்தார் 2 அப்படின்னு நிறைய 2 இருக்குது. இந்த 2 எல்லாம் எப்போ? இன்னொன்று தனி ஒருவன் 2, இப்படி இத்தனை 2 இருக்குது சார். நான் வந்து இப்போ நீங்கள் ட்ரேட் கைட் பார்த்தீங்களா, அதில் இந்த சீக்குவல் பற்றி நான் எழுதியிருந்தேன், ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருந்தேன். எத்தனை சீக்குவல்னா 20 சீக்குவல் தமிழில். நான் சொல்கிறது தமிழில் மட்டுமே 20 சீக்குவல். அவ்வளோ சீக்குவல் என்ன காரணம்னா, ஒரு வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு அவர்கிட்ட 2 கேள்வி இருக்குது. ஒன்று, விடுதலை 2 எப்போ? 2வது, எப்போ வாடிவாசல்? அந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த ஆண்டு தொடங்குமா தொடங்காதான்? வெற்றிமாறன் சாருக்கு இந்த படத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டார். இது வாடிவாசலுக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா சூர்யா சார் என்ன கேட்டிருக்காரு, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.